ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இப்போ நாம் பார்க்க போகிறது கோஸ் கூட்டு எப்படி பண்ணலான்ட்டு. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது. சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு தோரம்பருப்பை எடுத்து, சிறுபருப்பு வேணான்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தோரம்பருப்பில் செஞ்சுருக்கேன். தோரம்பருப்பை கழுவி போட்டுட்டு கோஸ் போடணும். அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டால் போதும். இது ஆக்சுவலி கூட்டுன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோஸ் வந்து குவான்டிட்டி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான கலருக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ரொம்ப நல்லதுங்க. ஸோ எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள். இஞ்சி வந்து தட்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டாக்கா கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக இஞ்சி போடுறேன். ஆப்ஷனல் தான் இஞ்சி. உங்களுக்கு வேண்டானாக்கா ஓகே, கொஞ்சமாக நான் போடணும். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அரை ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து காரம் தேவைன்னாக்கா போட்டுக்கோங்க. சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறீங்கன்னா காரம் தேவையில்லை, அதனால் அப்போ அதை எடுத்துருங்க. ஆப்ஷனல் தான். மிளகாத்தூளும் ஆப்ஷனல் தான். இஞ்சியும் மிளகாத்தூளும் ஆப்ஷனலு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி, ஏன்னா ஆல்ரெடி கோஸ்லேருந்தே தண்ணி வரும். ஸோ மூடி ஒரு 3 விசில் போடுங்க. போட்டுகிட்டே எடுத்துகிட்டு அந்த தாளித்து பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுக்கலாம். பாருங்கள், சாதத்துக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.